கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆக நம்மை கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே வரும். நம்மை கோபப்படுத்துகிற காரணம் இல்லாமல் காரியங்களை செய்து நமக்கு கோபம் உண்டாக்குகிற மனிதர்கள் எழும்புவார்கள். நமக்கு கோபம் உண்டாக்குகிற சூழ்நிலைகள் எழும்பும். நாம் நம்பி இருந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வர்றது தப்பு இல்லை. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதுக்கு என்ன செய்யணுமா? நீங்கள் அமர்ந்திருந்து, எப்படி அமர்ந்திருக்கணுமா? உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசாதீங்க, கணவன் மனைவிட்ட பேசாதீங்க, உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி புலம்பாதீங்க. என்ன செய்யணுமா? உங்களுக்கு பேசணும்னு தோணுதா, உங்களுக்கு புலம்பணும்னு தோணுதா, படுக்கைக்கு போயிருங்க. உங்கள் இருதயத்திலே